திரு நாஞ்சில் சம்பத் கடுமையான விமர்சனங்களை நீங்க வச்சிருந்தீங்க. அவர் சொல்றாரு காட்டமான விமர்சனத்தை எல்லாம் உங்க மேல வச்சிருக்காரு. அதாவது இதற்கு மேல சாட்டை துரைமுருகன் நிறுத்தி கொள்ள வேண்டும், இல்லைன்னா உங்களுக்கு அதுதான் தீக்குளிப்பாரமா தீக்குளிச்சு வர. நான் என்னுடைய தலைவன் பிரபாகரன் என்ற ஒற்றை தலைவனை ஏற்றுக்கொண்டு நான் அரசியலை பார்த்து நாம் தமிழ் கட்சிக்கு வரல, நாம் தமிழ் கட்சியை பார்த்தா அரசியலுக்கு வந்தேன்னு சொல்லி நான் ஏற்றுக்கொண்ட கொள்கையும் இதே கொள்கை, நான் கடைசி வரைக்கும் இதே கொள்கை நிற்கிறேன். 4 கட்சி மாறி நாரி போன நாஞ்சில் சம்பத்தெல்லாம் எங்களை பார்த்து அவர் ஒரு நாடறிந்த பேச்சாளர் தானுங்க. நாரி போன பேச்சாளர். உங்களுக்கு இதுதான் இன்பம்னா ரொம்ப நாளைக்கு இந்த இன்பம் உங்களுக்கு நிலைக்காதுன்ற. நாடறிந்த பேச்சாளர், நாரி போன பேச்சாளர்னு சொல்லுங்க. உலகத்தை ஒருத்தன் தன்னையவே பெரிய ஆளா எவன் நினைக்கிறானோ அவனை போல தகுதியற்றவன் எவனும் கிடையாது. தமிழ்நாட்டினுடைய பேச்சாளர்களில் 10 பேரை நிறுத்தினால் முதலில் நான் இருப்பேன் அப்படிங்கிறாரு. அப்படிலாம் இல்லையே. அதை விட ஆகச்சிறந்த பேச்சாளர்லாம் தமிழ்நாட்டில் ரசித்து பார்த்தவர் தான் எங்கிட்டே சொல்லியிருக்கீங்க. ரசித்து பார்த்தவர் தான். ஒரு காலத்துல நீங்க கட்டுறது தமிழ் படத்துல ஒரு வசனம் வரும், நான் தேவதையா பார்த்த பொண்ணு வேணாம் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி ஒரு வசனம் வரும். அந்த வசனம் யாருங்கிறது ரசிகர் பார்க்குற பார்வையாளருக்கு தெரியும். அப்படி நாங்கள் இப்படி உயர்ந்து பார்த்த நாஞ்சில் சம்பத்து அன்னைக்கு மதிமுகவில் இருக்கும்போது மதிமுகவில் ஈழம் குறித்து, தலைவர் குறித்து, தமிழ் தேசியம் குறித்து, புலிகள் குறித்து பேசும்போது நான் கைத்தட்டி இருக்கிறேன், கொண்டாடி இருக்கிறேன். அதற்கு பிறகு அதிமுகவில் போனார். சரி, மதிமுகவில் வைகோ அவர்கள் குடும்பத்துக்கு பக்கம் போறாரு, அதனால அவர் அதிமுக போயிட்டாரு கூட ஒரு ஜஸ்டிபிகேஷன் இருக்கு. இன்னோவோ வாங்கினாரு. அம்மையார் ஜெயலலிதா இறந்த உடனே சசிகலா ஆதரவாளராக மாறினாரு. சசிகலா அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு போன உடனே சின்னமா வரணும்னு காத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு டிடி விட்ட போனாரு. இப்போ டிடி விட்ட போயிட்டீங்கன்னா யாராவது உங்களை அப்படி அசிங்கமா பேச என்ன பண்ணுவீங்க, துப்புனா தொடச்சுக்குவே அப்படின்றது டிடி விட்ட போனாரு. டிடி விட்ட கட்சியில் திராவிடமும் இல்லை, அண்ணாவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டிடி விட்டு வெளியே வந்தாரு. திருப்பி 6 ஆண்டுகள் நான் அமைதியா இருந்தேன். இப்ப நீங்க மதிமுக இருந்த அதிமுக போய், அதிமுக இருந்த அமமுக சசிகலா பட்ட போய், சசிகலா போய் டிடி விட்ட போல, மதிமுக இருந்த அதிமுக மட்டும் தான் போனேன். முதல்ல மதிமுக முன்னாடி திமுக இருந்தா மதிமுக வந்தாரு. திமுக டு மதிமுக, மதிமுக டு அதிமுக, அதிமுக டு சசிகலா, சசிகலா டு டிடிவி, டிடிவி டு திருப்பி திமுக ஆதரவாளர். திமுக நேரடியாக சேர்த்துக்க மாட்டேன்ட்டாங்க. இல்ல பேச்சாளர், திராவிட இயக்க பேச்சாளர் சேர்த்துக்க மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா கடுமையா ஐயா ஸ்டாலின் விமர்சனம் பண்ணிட்டாரு. அவனுக்கெல்லாம் என்ன தெரியும், எல்கேஜி குழந்தைக்கு இருக்கிற அறிவு கூட அவனுக்கு கிடையாது, மீத்தேன்ல கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கான்னு அவன் இவனு பேசிவிட்டாரு. ஐயா கருணாநிதி கண்ணாபன்னு பேசிட்டாரு. கோபாலபுரத்துல சண்டை, அவன் சித்தின்னு கூப்பிட முடியாதுன்ட்டான் அப்படின்னு பேசிட்டாரு. அது கடுமையா கொலவெறி ஆயிட்டாங்க. இவங்க வந்தாலும் செருப்பகல் அடிக்கணும், வைகோமலே செருப்பகல் அடிச்சாங்க திமுக. அப்போ திமுக பக்கம் போனா இனி திமுக ஸ்டாலின் இருக்கிற மேடல ஏற்ற விட மாட்டாங்க. சரி, உதயநிதி ஸ்டாலின் நம்ம சரி போய் தொலைட்டும், ரொம்ப பசியில வாடுறாப்ல அப்படின்னு சொன்ன உடனே அவரே சொல்றாருங்க, என் வயிற்றுல அடிச்சிட்டாங்கன்றாரு.